இருக்கு. தனுஷோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. பாடல் மியூசிக் எல்லாம் முடிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. பிச்சைக்கார கேரக்டர் எப்படி இருக்கு? அது வேற லெவல்ல இருந்துச்சு. அதுதான் டிஃபரெண்டா தனுஷோட ஆக்டிங் வந்து ரொம்ப டிஃபரெண்டா காமிச்சது அதுதான். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ரொம்ப டியூரேஷன் கொஞ்சம் இழுக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் படம் ஓடுது. ஒரு 2.5 மணி நேரம் கொண்டு வந்துட்டாங்கன்னா படம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுது, மியூசிக் சூப்பரா இருக்கு படத்துல. நாகார்ஜுனா 30 மினிட்ஸ் அவர் தான் வராரு. அதுக்கப்புறம் தான் தனுஷ் உள்ள வராங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரஷ்மிகாக்கெல்லாம் சும்மா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். மியூசிக்கு ஓய்வா நண்பா பாட்டு பிச்சுட்டாங்க. பாட்டை நம்ம ஆடியோவில் கேட்டதோட சூப்பராக வீடியோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. தனுஷ்காக தான் வந்தோம். படம் எப்படி என்ன கான்செப்ட்னா, ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறான். ஒரு கோடீஸ்வரன் கடைசியில் எங்க போறான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. தனுஷோட ஆக்டிங்க்கு எந்த குறையுமே. அவங்களோடது சூப்பரா இருந்துச்சு. நாகார்ஜுனா, ராஷ்மிகா எல்லாருமே எல்லா கேஸ்டிங் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. பிடிச்ச விஷயம்னா ஒரு பணக்காரனா இருந்தாலும் லாஸ்ட்ல கடைசியில எல்லாருமே எப்படி பிச்சைக்காரனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் லாஸ்ட்ல போறது குப்பைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிச்சைக்காரன் கேரக்டர்ல பாக்குறப்ப எப்படி கன்வின்சிங்கா இருந்தாரு? அந்த கன்வின்சிங்கா இருந்துச்சு. நிறைய டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல தனுஷ் அப்படி பார்க்கும்போது தனுஷ் இவ்வளோ இதா ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்கு. ஆக்டிங் அவங்களோட 100% கொடுத்து வேற லெவல்ல நடிச்சாங்க. தேங்க் யூ. ஃபைட் சீன் எப்படி இருக்கு? ஃபைட் சீன் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் சொல்லவும் 2 ஃபைட் தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணணும் படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் தான், செகண்ட் ஹாஃப் லேக் தான். டியூரேஷன் கம்மி பண்ணால் அந்த லேக் தெரியாது. அப்படியே ஏதாவது தேவையில்லாத சீன் தான் வர மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லேக்னு எதுவும் இல்லை, கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு இது இருந்துச்சு. பட் அதையுமே கன்வே பண்ணிட்டாங்க. லாஸ்ட்ல டைலாக் கொடுத்து கன்வே பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு கேரக்டர். நாகார்ஜுனோட கேரக்டர் அதுவும் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ராஷ்மிகாவோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு. சாங்ஸ் நிறைய நல்ல நல்ல சாங்ஸ் இருக்கு. நீங்கள் சாங்ஸ் இதில் டான்ஸ் இதுவுமே இருக்காது. ஃபைட் அவ்வளோக்குலாம் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளான ஒரு கதையை பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நிறைய சாங்ஸ் இல்லை எமோஷனல் ஆகுது. நம்ம கனெக்ட் ஆகும். நிறைய இடத்துல நம்மள அறியாமலே அழுகிற மாதிரி இருக்கும். ஒரு பிச்சைக்காரங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது இந்த படம் பார்க்கும்போது நாளைக்கு அவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த படம் சூப்பரா.